சென்னை அண்ணா மேம்பாலத்து நடுவே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், வணக்கம். தற்போது அந்த பேருந்தானது அப்புறப்படுத்தப்பட்டதா, போக்குவரத்து சீரானதா, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா மேம்பாலத்தின் நடுவே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பழுதாகி நின்றதன் காரணமாக அந்த அண்ணா சாலை முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலையில் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் அனைவரும் அந்த பகுதியில் அதிகம் செல்லக்கூடிய ஒரு சாலை என்பதால் அந்த பகுதியில் ஒரு பேருந்து அரசு பேருந்து பழுதாகி நின்றதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அயனாவரத்திலிருந்து பெசன் நகர் செல்லக்கூடிய 23C என்கின்ற அந்த பேருந்து அயனாவரத்திலிருந்து பெசன் நகர் சென்று கொண்டிருந்தது. அப்போது அண்ணா மேம்பாலத்தின் வழி அந்த சாலையை கடக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக அந்த பேருந்து பழுதாகின்றதன் காரணமாக பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பேருந்தில் சென்று கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து கீழே இறக்க உயரப்பட்டு மாற்று பேருந்தின் மூலமாக அந்த பகுதியிலிருந்து சென்றனர். விடியல் பயணத்தின் திட்டத்திலிருந்து மகளிருக்கான அந்த இலவச பேருந்து இந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பழுதடைந்ததன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. பழுதாகிய பேருந்தில் வந்த பொதுமக்கள் பேருந்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு மாற்று பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அதே போது பழுதாகி நின்ற பேருந்தை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த வாகனத்தின் மூலமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த பகுதியிலானது அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர் மூலமாக அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து நெரிசல் சீரமைக்கப்பட்டு தற்போது வாகன ஓட்டிகள் எப்போதும் போல அந்த பகுதியில் சீராக சென்று கொண்டிருக்கின்றனர். நன்றி யுவராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.